Hi friends, welcome back to another episode of Malthi's Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி வத்தல் குழம்பு. இந்த வத்தல் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த வத்தல் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெறும் மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன், மீதி இன்க்ரீடியன்ட்ஸை நான் சமைக்கும் போது கூடவே சொல்கிறேன். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சதும் அதில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை விட்டுருங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இதில் 3 கரண்டி அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம மணத்தக்காளி வத்தலை போட்டுடலாம். முதல்ல இந்த மணத்தக்காளி வத்தலை மட்டும் தனியாக போட்டு நம்ம இதை தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இப்போது இந்த மணத்தக்காளி வத்தல் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேருந்து இந்த மணத்தக்காளி வத்தலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வைங்க. இப்போ நம்ம இதில் இருக்க மணத்தக்காளி வத்தல் ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. 1-2 இருந்தால் பரவாயில்ல, விட்டுருங்க. இதில் நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இதில் பெருங்காயத்தை ஆட் பண்ணுவேன். இதில் ஏன் ஃபஸ்ட்டே பெருங்காயம் ஆட் பண்ணுறேன்னா, அந்த எண்ணெயில் அந்த பெருங்காயம் சேரும் போது அது தனி மனமே கொடுக்கும். அதனால தான் நான் இப்போது இதில் பெருங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நான் ஆனியன்ஸை ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆனியன்ஸ் கூடவே நான் ஒரு 6-7 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காய தக்காளியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் பீட்டி கத்திரிக்காய்னு சொல்கிற இந்த கத்திரிக்காய் வெரைட்டியை நான் ஒரு கத்திரிக்காய் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அது எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூளை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க.
இப்போது கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கத்திரிக்காயோட கலர்லாம் நல்லாவே மாறி இருக்குது. இப்போது நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஏன் பட்டை மிளகாத்தூள் ஆட் பண்ணணுன்னா, பட்டை மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது தான் அந்த வத்த குழம்புக்கான அந்த கலர் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூடுதலாகவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் மேலேயே நம்ம இப்போது 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணுன்றத நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மிளகாத்தூள், இந்த சாம்பார் பொடி இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். ஒரு சிலர் கடைசியாக சாம்பார் பொடியை ஆட் பண்ணுவாங்க. இந்த கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த எண்ணெயிலே அந்த சாம்பார் பொடியெல்லாம் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னமும் டபுளாகவும் இன்னமும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறதோட நீங்கள் ஃபஸ்ட்லேயே அந்த சாம்பார் பொடியை எண்ணெயில் ஆட் பண்ணி அதை நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து பாருங்கள். அந்த குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. நம்ம இப்போ இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி கரைச்சலை எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க புளியோட அளவு இதோட கூடுதலாவோ குறைச்சலாவோ எடுத்துக்கலாம். உங்கள் புளிப்பு தன்மைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். இப்போது நான் ஆட் பண்ணுற அளவு கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்ப நல்லா கிளறி விடவும். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி வத்தல் ஏற்கனவே பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். நான் ஏன் இதை கடைசியாக ஆட் பண்ண சொல்கிறேன்னா, சில டைமில் மணத்தக்காளி வத்தலோட கசப்பு குழம்புல இறங்கிடும். ஸோ குழம்பு கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மணத்தக்காளி வத்தலை நான் கடைசியாக ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு வெல்லத்தையும் ஆட் பண்ணலாம். வெல்லத்தோட அளவு உங்களுக்கு பொறுத்து தான். நான் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழம்புல இருக்க ஒரு இனிப்பு, அந்த இனிப்பு தன்மை எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் வெல்லத்தோட அளவை கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தை கூடுதலாகவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வத்த குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் அதை கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ கடைசியாக ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டு நம்ம வத்த குழம்பை இறக்கிட வேண்டியது தான். இப்போது நம்ம சுட சுட சுவையான ருசியான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், வத்த குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட ஃபியூச்சர் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.